உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கா? வெள்ளி செவ்வாய் மட்டுமல்லாமல் மற்ற நாள்கள்லையும் ஏற்றுற பழக்கம் இருக்கா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். எல்லார் வீடுகள்லையும் எல்லார் பூஜை அறைகள்லையும் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை பார்த்துருப்பீங்க. அட ஆமாம் இல்லை, அப்படி என்ன தனி சிறப்பு காமாட்சி அம்மன் விளக்குக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. காமாட்சி அம்மன் விளக்கு புனிதம் வாய்ந்தது, அதிசக்தி வாய்ந்தது. ஒரு சமயம் மக்கள் ரொம்ப கஷ்டத்தாலையும் துன்பத்தாலையும் அவதிப்பட்டு இருந்த அந்த தருணத்தில் அவங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக காமாட்சி அம்மன் கடும் தவம் இருந்தாங்க. அப்போ காமாட்சி அம்மனுக்கு துணையாக மற்ற தெய்வங்கள் எல்லாம் தங்களை காமாட்சி அம்மனுக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். அதனால காமாட்சி அம்மனை வணங்கினால் மற்ற எல்லா தெய்வங்களின் அருளையும் அனுகிரகத்தையும் நாம் பரிபூரணமாக பெறலாம். இதனால தான் நம்ம முன்னோர்கள் காமாட்சி அம்மனை விளக்கின் வடிவமாக வீட்டில் வணங்கினாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி உருவ வழிபாடு அவ்வளவாக இல்லை. இப்போ நாம் எல்லா தெய்வங்களுக்கும் படங்கள் வச்சு வணங்குறோம். அப்போ அவங்க விளக்கின் வடிவமாக ஜோதியின் ரூபமாக வணங்கினாங்க. அதனால் காமாட்சி அன்னையை குலதெய்வத்தை நினைத்து அந்த விளக்கை ஏற்றும் போது நமக்கு இறைவனின் பரிபூரண அருள் நிச்சயமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றுறதுக்கு ஏதாவது முறை இருக்கா, ஏதாவது பாடல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 to 6 மணிக்குள்ளே இந்த விளக்கை ஏற்றிடுங்க. அவ்வளோ சீக்கிரமாக ஏற்ற முடியாதுன்னு சொல்கிறவங்க மாலை நேரத்தில் 6 மணிலேருந்து 8 மணிக்கு உள்பட இந்த விளக்கை ஏற்றுங்க. ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த விளக்கை எதில் வைக்கணும், எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன தாம்பூலத்தட்டு அந்த விளக்குக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தாம்பூலத்தட்டில் பச்சரிசியை போட்டு நிரப்பிடுங்க. இப்போது விளக்கை அதன் மேலே வைத்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சு இப்போது ஒரு தாமரை தண்டு திரின்னு கடையில் கேளுங்க, கிடைக்கும். அந்த திரியை வச்சு அதுக்கு மேலே நெய் விட்டு இப்போ நீங்கள் தீபத்தை ஏற்றிடலாம். இப்போ தீபத்தை நீங்கள் ஒளிர செய்த பிற்பாடு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் செல்வ நிலை பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி செல்வ நிலை உயரணும் அப்படின்னு மனதார முழு நம்பிக்கையோடு நீங்கள் இப்போ பிரார்த்தனை பண்ணும்போது சொல்ல வேண்டிய அற்புதமான பாடல் இது. எல்லா தெய்வங்களுக்கும் உரிய பாடல். ஓம் சிவாய நம, ஓம் சிவசக்தியே நம, ஓம் இச்சாசக்தியே நம, ஓம் கிரியாசக்தியே நம, ஓம் ஸ்வர்ணஸ்வரூபியே நம, ஓம் ஜோதிலட்சுமியே நம, ஓம் தீபலக்ஷ்மியே நம, ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் தனலக்ஷ்மியே நம, ஓம் தானியலக்ஷ்மியே நம, ஓம் தைரியலக்ஷ்மியே நம, ஓம் வீரலக்ஷ்மியே நம, ஓம் விஜயலக்ஷ்மியே நம, ஓம் வித்யாலக்ஷ்மியே நம, ஓம் ஜெயலக்ஷ்மியே நம, ஓம் வரலக்ஷ்மியே நம அப்படின்னு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை நீங்கள் பாடி முடிச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் சொல்லி முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. இதை 48 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே பிசறு இல்லாமல் நிறைவேறும். சகல சந்தோஷமும் உங்கள் இல்லத்தில் பெருகும். காமாட்சி அம்மன் விளக்க முழு நம்பிக்கையோட பயபக்தியோட வீட்டில் ஏற்றி வாங்க. எல்லாமே நல்லதாகவும் நன்மையாகவும் முடியும். ஓம் நமச்சிவாய.